ஹாய்! இன்றைக்கி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 2ஆக மடிச்சிருக்கேன். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் எப்பவும் போல் ராஜஸ் மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன் துணி கொடுத்து மடித்து அடிக்கிறதுக்கு. இப்போ ப்ளவுஸு மட்டுமே வச்சு எப்படி தைக்கிறது கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ப்ளவுஸை 4ஆக மடிச்சுக்கோங்க, நீட்டாக அயன் பண்ணி. இப்போ நீட்டாக அயன் பண்ணி மடிச்சுட்டு அதை வந்து அந்த ஃபோல்டிங் சைடுக்கு கரெக்டாக இதுவும் ஃபோல்டிங் சைடாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹிப் பார்ட்டு, இடுப்பு சைடு, அந்த கழுத்து எவ்வளவோ, அடுத்து ஷோல்டர், அந்த பக்கம் நெக்கு, அதுக்கப்புறம் ஷோல்டர், அப்புறம் ஆர்ம் ஹோல். இது ரொம்ப ஈஸி தான். இந்த 4 மட்டும் மார்க் பண்ணால் போதும். இப்போது நமக்கு தேவையான ஹைட் எவ்வளோ நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கோம், அங்கே அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே தையலுக்கு. நம்ம மார்க் பண்ணதுலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம ஒரு சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். அதை வந்து கொடுத்துட்டு நம்ம அந்த சீம் அலவன்ஸை வந்து நம்ம அதிலிருந்து நம்ம எல்லா சைடும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் டெப்த்து 1 இன்ச் கொடுத்து இப்போ ஒரு கர்வ் கொடுத்துருக்கேன். நெக்கு வந்து நான் இப்போ கட் பண்ணல. என்ன டிசைன் வேணுமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலான்னு. அவங்க இன்னும் நெக்கோட டிசைன் என்னன்னு சொல்லலை. ஸோ அதனால் கட்டிங் மட்டும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் வந்து பேக் சைடு. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இனி வந்து பேக் சைடை வந்து அப்படியே எடுத்து ஆப்போசிட் சைடு வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக் எப்படியோ அதே மாதிரி கட் பண்ண போகிறோம். இதுக்கு பட்டி வேண்டியது இல்லைல்ல. நம்ம பிரின்சஸ் கட் அப்படிங்கிறங்காட்டி பேக் சைடு எப்படி கட் பண்ணமோ அதை அப்படியே ஃப்ரண்ட்டாகவும் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம மார்க் பண்ணியிருந்தோமோ அது எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே. இடுப்பு சைடில் மட்டும் சைடில் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் நம்ம எக்ஸஸாக ஒரு 1.5 இன்ச் பக்கம் நம்ம கொடுக்கணும். ஏன்னா பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம உங்களுக்கு கட் பண்ணும்போது புரியும். இப்போ நான் எக்ஸஸாக 1.5 இன்ச் விட்டுட்டு ஃப்ரண்ட்டோட நெக்கு மட்டும் எவ்வளோ அளவுன்றதை பார்த்து நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்கிற இந்த இதெல்லாம் அடுத்தது வந்து ஆர்ம் ஹோல் டெப்த்து கொடுக்குறேன். முன்னாடி ஃப்ரண்ட் சைடுக்கு உண்டான கைக்குள்ளி இருக்கு இல்லையா, அதை வரைஞ்சிட்டு இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு உண்டானது கீழேருந்து நான் ஒரு 3.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். லென்த்து வந்து 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம ஷோல்டரோட ஒரு ஷேப் கொடுத்துடணும். எதுவுமே நம்ம சொன்னால் புரியாது. இதை நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே தெளிவாக புரியும். அண்ட் இன்னொரு சைடு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு எஸ் வடிவம் மாதிரி கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா தான் நமக்கு கீழே இடுப்புக்கிட்ட ப்ரெஸ்ட்டுக்கு கீழே வர நம்ம பட்டி வைப்போம் இல்லையா, அந்த ஷேப் வந்து இதுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த சைடு உள்ளதுக்கு இந்த மாதிரி ஷேப் கொடுக்குறோம். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கையும் கட் பண்ணிடுறேன். ரொம்ப குயிக்காக ஒரு 3 மினிட்ஸில் வந்து நமக்கு நம்ம கட்டிங்கே முடிஞ்சாச்சு. வீடியோ எடுக்கிறங்காட்டி தான் 3 மினிட்ஸ், இல்லைன்னா இது ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட்டோட 2 சைடும் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கீழே நான் வந்து மடித்து அடிக்கிறதுக்கு துணி கொடுத்துக்கிறேன். மடித்து அடிக்கிறதுக்கு துணி கொடுத்துக்கிறேன். அண்ட் லென்த்து பாருங்கள். லென்த்து வந்து அவங்க எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் லென்த்து மட்டும் நான் வந்து இதில் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதே தான் ஆர்ம் ஹோலில் அந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க. ஸோ இதை ஒரு ஷேப் கொடுத்துட்டு இங்கே அளவு என்னவோ அதைப்படி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஆர்ம் ஹோல் கிட்டே இடம் பத்தலை. இதை நான் வந்து துணி எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். எல்லா இடத்துலையும் அந்த சின்ன கட் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம தைக்கும்போது நமக்கு மார்க்கிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையானதே இவ்வளோ தான். நம்ம இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பட்டியோ இல்லை வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. இது வந்து அவங்க கொடுத்த ப்ளவுஸ் மெட்டீரியல். இதில் வந்து நம்ம என்னென்னா நெக் கொடுத்துருக்காங்க. இது அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கையோட டிசைன்ஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. அந்த பொண்ணோட சின்ன பொண்ணு தான். ஸோ என்னென்னா இவ்வளோ பெரிய ப்ளவுஸ் பீட் இருக்கிறங்காட்டி இதுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த டிசைனை விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம்.
ஏன்னா நம்ம சாரியோட கிளாத்தை வந்து ஏதாவது கொஞ்சம் டிசைன்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். எந்தெந்த இடத்துல வச்சா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த நெக்கு வந்து அப்படியே போயிடும். அந்த நெக் பீஸை வந்து அப்படியே நம்ம வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ துணி நிறையாவே இருக்குது எனக்கு. இது சாரீ எடுக்கும்போதே அவங்களே தனியாக பிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது சாரியோடு வரல. சாரீ 5.5 மீட்டருக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு. கைக்கு துணி பத்தாது. நம்ம வேணும்னா நம்ம அட்டாச் பண்ணி எக்ஸஸாக துணி கொடுத்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ப்ளவுஸில் பெருசாக எந்த டிசைன்ஸும் இல்லை. அதனால் நான் வந்து எப்படி வேணாலும் வச்சு கட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் டிசைன் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பார்த்து வச்சு தான் கட் பண்ணணும். பேக் சைட் கட் பண்ணியாச்சு. கையும் கட் பண்ணியாச்சு. இனி ஃப்ரண்ட்டுக்கு உண்டான 2 பீஸையும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரின்சஸ் கட் எப்படி போடுறது அப்படிங்கிறது, எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கட்டிங் பார்த்தாச்சு. இனி நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இதை சொல்கிறேன். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா நான் இன்னொரு வீடியோ கூட நான் பண்ணுறேன். ஏன்னா இது கஸ்டமருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு. இருந்தாலும் நம்ம ஒரு இது வீடியோவாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே நான் அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ.